இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தளபதியாக இருப்பவன் சைஃபுல்லா பாகிஸ்தானை சேர்ந்தவன். இந்தியாவுக்கு எதிரான பல நாச வேலைகளில் மூளையாக இருந்த அவன் கடந்த 4ஆம் தேதி காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் பதுங்கியிருப்பதாக காஷ்மீர் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அப்போது அவனையும் அவனது கூட்டாளிகளையும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். எனினும் பயங்கரவாதி சைஃபுல்லா மட்டும் எப்படியோ அங்கிருந்து தப்பிவிட்டான். ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் இணைந்து சைஃபுல்லா உள்ளிட்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளை தேடி வந்தனர். அவனை பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தெரிவிக்க வசதியாக காஷ்மீர் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டினர். இந்த நிலையில் கிஷ்துவாரின் சத்ரு பகுதியில் சைஃபுல்லாவும் 2 பயங்கரவாதிகளும் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டனர். தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினரும் பதிலுக்கு சுட்டனர். நீண்ட நேரம் இருதரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் இருந்த வீட்டினுள் AK-47 ரக துப்பாக்கிகளும் சில வெடிகுண்டுகளும் இருந்தன. அவற்றையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகளில் ஒருவன் நீண்ட நாளாக தேடப்பட்டு வந்த ஜெய்ஷே முகமது அமைப்பின் தளபதி சைஃபுல்லா என்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சைஃபுல்லா காஷ்மீரில் நடந்த பல நாச வேலைகளுக்கு மூளையாக இருந்துள்ளான். அவனை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றது பயங்கரவாதிகள் வேட்டையில் புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது.